பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களை நிரப்புவதாக. சங்கீதம் 122 சங்கீதம் 7 உன் அலங்கத்துக்குள்ள சுகமும் உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம் இருப்பதாக. நிறைய குடும்பங்களில் இந்த சுகமும் சமாதானம் இல்லை. அப்போ குடும்பங்கள் எப்பொழுது சுகமும் சமாதானம் பெறும் பாருங்க. சகை என்ற ஒரு மனிதன் இயேசுவை அழைத்தான். இது லூக்கா 19 அதிகாரத்தில் 5-6 இருக்கும். இயேசு சந்தோஷமாய் அந்த வீட்டுக்கு போனார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எந்த வீட்டுக்குள்ளே இயேசு வருகிறாரோ, எந்த சரீரமாக வீட்டுக்குள்ளே இயேசு வருகிறாரோ, நிச்சயமா அங்க சுகமும் சமாதானம் இருக்கும். அப்போ நம்ம வீட்டுக்குள்ள சுகமும் சமாதானம் எப்ப இருக்கு கண்டுபிடிக்க முடியலாம் பாருங்க. அதுல படிக்கும் போது 3 விஷயங்கள் அங்க சொல்லுது. சுகமும் சமாதானம். முதல் ப்ராஸ்பரிட்டி. ஒரு மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான், தேவன் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிறார், தேவன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார் என்பது முதல் அங்கே உண்டாகிற சுகம் ப்ராஸ்பரிட்டி. அந்த மனிதன் அவன் செழிப்பாக இருப்பான். பொருளாதார செழிப்பு, சரீரத்தில் தெய்வீக சுகத்தினால் உண்டாகிற செழிப்பு. குறிப்பாக அவன் செய்கிற தொழில் அற்புதமாக இருக்கும். அவன் கையோட வேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவன் வலது இடது பலம் கொண்டு பெருக முடிய செய்வார். அதனால்தான் கர்த்தரின் ஆசீர்வாதமே அது ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனை கூட்டார். அப்ப இயேசு எந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறாரோ, உதாரணத்துக்கு ஆதியாகம புத்தகத்துல நீங்கள் 26:12 வாசிக்கும் போது, ஈசாக்கை ஆசீர்வதினாலே அவன் அந்த தேசத்திலே விதைத்தான், ஆண்டவர் அதை 100 மடங்கு பழை தந்தார். அப்ப தேவன் எந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த மனிதன் முதலாவது சுகமாகிய ப்ராஸ்பரிட்டி, அவன் செழிப்பை உடையவனாக மாறுகிறான். அப்ப இன்னும் நீங்கள் தரித்திரம், இன்னும் ஏழ்மைனா, இன்னும் நீங்க சாபத்து உட்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதியும். சகை என்ன பண்ணா, இயேசுவை பார்க்க வகை தேடினான். அவன் தன்னை தாழ்த்தி மரத்தில் ஏறினான். அப்ப இயேசுவை பார்க்க உங்களை தாழ்த்தி நீங்கள் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவரை தேடும் போது சாபங்கள் உடைந்து முதல் சுகம் இந்த ப்ராஸ்பரிட்டி என்கிற செழிப்பு. 2வது அங்கே உன் வீட்டுக்குள்ள சுகம். சங்கீதம் 91:10 வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிட. அந்த வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி, அந்த மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறார். எந்த ஆத்மாவுக்குள்ளே, எந்த மனுஷனுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறாரோ, எந்த வீடு தேவ ரத்தத்துக்குள்ளே பத்திரமா இருக்கிறதோ, யாத்திராகமம் 12:7-9-13 படிக்கும் போது, எந்த வீட்டில் இயேசு ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடு பாதுகாப்பாக இருக்கிறது. உங்க மேல இயேசு கிறிஸ்து பாடு மரணத்தை நீங்க எப்பவுமே சிந்திக்க வேண்டும். கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இந்த சரீரம் அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டது என்ற உணர்வு எப்போதும் இருந்தால் உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் வல்லமையாலே பாதுகாக்கப்படுகிறது. உங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், உங்கள் தொழில், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து, யோபு 1:10 படியே அந்த வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு வீடாக மாறுகிறது, பாதுகாப்பு நிறைந்த மனிதனாக மாறுகிறார். ஆண்டவர் அந்த அரணை காக்கிறார், வேலி அடைக்கிறார், கர்த்தருடைய காவல் அங்கே காக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் இயேசுடைய பாடு மரணத்தை உங்கள் எப்போது நீங்கள் நினைக்கிறவர்களாக இருக்கும் போது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். 3வது படிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள சுகம், ஹீலிங், ஒரு தெய்வீக விடுதலை. ஒரு சில வீடுகள் எப்போதும் நோய் நிறைந்திருக்கும். நோய் ஹாஸ்பிட்டல் கையமா போய் கொண்டே இருப்பாங்க, நோயாகவே இருக்கும். அங்க தெய்வீக விடுதலை பார்க்க முடியாது. மாறி மாறி அங்க பிசாசு பலமாக்கிரி செய்து கொண்டிருக்கோம். அப்ப என்ன செய்யணும்? எந்த இடத்துல இயேசு அங்க விசுவாசம் இருக்கணும். நீங்க 2 நாளாகும் 16 அதிகாரத்திலே 12 அந்த ஆகாப் என்ற அரசன் வியாதிப்படும் போது அவர் கர்த்தரை அல்ல, அவன் பரிகாரியை தேடினான். ஆனால் நீங்கள் பரிசுத்த வேதத்தில் படித்து பாருங்கள். யாத்திராகமம் 15:24-25 படிக்கும் போது, நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவர் நான் தான் உன் பரிகாரி கர்த்தர். ஆனா அநேகர் பரிகாரியாக ஆண்டவரை தேடாமல் மருத்துவரையும் மருந்தையும் அங்க உலகத்தை தேடி தெய்வீக சுகத்தை அந்த மனிதனுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பார்க்க முடியாது. அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வீக சுகம் இருக்க வேண்டும், அழகத்துக்குள்ளே சுகம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவன் மேலே விசுவாசம் சரியாக இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையை எப்போல்லாம் கர்த்தர் மேலே விசுவாசம் இருக்கிறதோ, கர்த்தரை தேடுகிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, இந்த சங்கீதம் 122:7 உன்
அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் ஆண்டவர் வைப்பாருங்க. பிசாசு அங்கே இருக்க மாட்டான், ஆளுகை செய்ய மாட்டான். சாத்தான் உங்கள் குடும்பத்தில் நோயோ பேயோ வறுமையை கொடுக்கும்போது நீங்கள் கர்த்தரை அங்கே விடாப்படியே ஊக்கமாய் தேடுகிறவர்களாக, கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுகிற பொழுது இந்த சங்கீதம் 122:7 நிறைவேறும். சொன்னார்ல, யாக்கோபே உன் கூடாரங்களும் வாசஸ்தலம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அப்படி ஒரு அழகான கர்த்தருடைய மகிமை நிறைந்த வீடாக மாற்றுவார் கர்த்தர். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வேத சத்தியத்தின்படியே உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணீங்கள். அவரை சரியாய் கூப்பிட தேட முற்படுகிற போது இந்த சங்கீதம் 91:10 வாழ்க்கையில் நிறைவேறும். சங்கீதம் 127 வாழ்க்கையில் நிறைவேறும். பைபிளில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை போட்டு கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாக்கோபின் வம்சத்தாரே நீங்கள் நிர்மூலமாவதில்லை. இந்த வேத சத்தியங்கள் படியே சங்கீதம் 122:7 வாதையும் பொல்லாப்பும் வீட்டு அணுகாதபடி உங்க அழகத்துக்குள்ள சுகமும் உங்க அரண்மனைக்குள்ள சமாதானம் இருக்கும்படி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.